மீனராசி, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. இந்த 3 தசைகளும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகள் இந்த ராசிக்கு. இப்போ சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிறார். 4ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி. 4ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய பலன்களை இப்போ 4ஆம் இடத்துலேயே கொடுத்துருவார். இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு கொடுப்பார். அதனால தான் இதை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த 3 தசைகளும் எப்படி இருக்கும்? மீன ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா ஜென்ம ராசியில் சனி பகவான் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வந்துட்டார். 2025 வந்தார். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இது ஒரு பயிற்சி. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா சூரியன் சந்திரன் தசையில் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வயசில் இருப்பீங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? முதல்ல இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் எந்த வயது காலகட்டத்தில் வரும்? மீனராசியில் 3 நட்சத்திரங்கள், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 66 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இந்த 3 தசைகளும் வரிசையாக வரும். அடுத்தடுத்த தசைகள் 66 ஆரம்பித்து 90 வயசு வரைக்கும். அதே மாதிரி உத்திரட்டாதியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 62 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் வரும். சென்ட்ரு பகுதி 10ஓட தசாபுத்தி இருப்புகள் இருக்குது இந்த உத்திரட்டாதிக்கு அப்படின்னாக்கா 55 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வரும். ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் உங்கள் சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா 47 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும். இதுலேயும் ஒரு வருடம் முன்ன பின்ன வரலாம் உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து. சென்ட்ரு பகுதி 10ஓட தசாபுத்தி இருப்புகள் இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்குன்னா 37 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 28 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும். இதெல்லாம் இளம் வயது காலகட்டத்தில் வரக்கூடிய தசைகள். சரி, சூரிய தசை யார்? ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 6 அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம், கடன் நோய் வழக்கு சொல்லக்கூடிய இடம். இது எந்த வயதில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கலாம். இப்போ இருக்காது. இப்போ கிளியர் ஆகிடும். மருத்துவ செலவு அது இது எல்லாமே. கடன் பிரச்சனையில் ஒரு சில பேர் இருக்கலாம். கடன் எதுவெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்ததோ விரயத்தில் வரும்போது ஏதோ ஒரு கடனை வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்கு இல்லையா? இப்போ அந்த கடன் சுமை இருக்காது. உடல் ஆரோக்கியம், அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேருக்கு இந்த வயசான காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. இப்போ கிளியர் ஆகும், நல்லா தான் இருக்கும். அதாவது மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த மருத்துவ செலவுகள்லாம் கிளியர் ஆகும். நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டில் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள். இந்த சூரியன் இருக்கிற இடத்த பொறுத்து இது சுயஜாதகத்தில் 5ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதி நட்சத்திரம், அதாவது 5ஆம் அதிபதியோடனா இந்த ராசியிலே சந்திரனோட இருக்கிறது, இல்லை சந்திரனோட வீட்டில் இருக்கிறது, இது மாதிரி லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தோட அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், அப்படி இல்லைனாக்கா பூர்வீக சொத்துல பிரச்சனைகள், உயில் சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கலாம். தீர்வுக்கு வராமல் இருக்கலாம். இப்போ ஏழரை சனியில் தீர்வுக்கு வந்துடும். என்ன மாதிரியான வழக்குகள் கேஸ் இருந்தால் கூட சரி, ஜென்ம சனியில் கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் 6ஆம் அதிபதி தசை. லக்ன யோகராக இந்த சூரிய பகவான் வந்தால் சிறப்பு. எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் பெருசாக கெடுபலன்களை இந்த ஜென்ம ராசியில் வரக்கூடிய சனி பகவான் கொடுக்காது. இது சூரியனுக்கு. ஏன்னா நீசமாக இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு, லக்னத்துக்கு பாவ கிரகமாக, அதாவது யோக கிரகங்களில் அவயோக கிரகமாக அந்த சூரிய பகவான் வந்தார்னாக்கா அந்த தசையை இவர்களுக்கு பாதிக்கும். வேலையில் நெடுநாளாக பிரச்சனைகள் நிறைய இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல. நீங்கள் என்னென்னா சூரிய தசையில் இருக்கிறவங்க முயற்சிகளை அதிகமாக போடுங்க, இல்லை எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா எதிர்பார்த்தா தானே கிடைக்கும், முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். அந்த முயற்சிகளை நீங்கள் அதிகமாக போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும்னா தடை தாமதங்களோட கிடைக்கும், கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் இந்த சூரிய தசையில். அடுத்து சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு 5 குடைய கிரகம், ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், கடகராசிக்கு சொந்தக்காரர் இவர் தான். அந்த இடத்துல தான் இப்போ குரு வக்கரமாகி நிவர்த்தி ஆக போகிறார். அந்த இடத்துலனாக்கா இதை பிறகு வக்கர நிவர்த்திக்கு பிறகு குரு பயிற்சியாக போகிறாருன்னு வச்சுக்கலாம். அதனோட பார்வையே உங்களுக்கு ராசி கிடைக்குது, சந்திரனுக்கு கிடைக்குது. இப்போ அந்த 3 நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி, 3 நட்சத்திரம்னாக்கா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த தசைங்கிறது. ஏன்னா குருடைய நட்சத்திரத்திலேருந்து பண்ணுறதும், குருடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு குரு உச்ச வீட்டுக்கு போயிடுவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இவர் நட்சத்திரமே யோகாதிபதி நட்சத்திரம் தான். 7.5 சனி கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். அந்த மன அழுத்தம் அதெல்லாம் கிளியராகவும் நல்ல விசேஷங்கள் நடக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும்.
வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அதெல்லாம் இப்போ 4ஆம் இடத்துல குரு வக்கரன் வித்தியாருனாக்கா, இப்போ வீடு சம்மந்தமாக, சொத்து சம்மந்தமாக ஏதாவது விற்காமல் இருக்குது, சேல்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன்னா சேல்ஸ் பண்ணலாம். வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடு கட்டலாம். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் சந்திர தசையில். இன்னொன்று வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் சந்திர தசையில். பூரட்டாதிக்கு, ஏன் பூரட்டாதிக்கு சொல்கிறேன்னா, அந்த நட்சத்திராதிபதி குரு, இது நன்மை செய்யக்கூடிய அமைப்பு. அதனால் இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு, நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய டைம். இப்போ எடுக்கிற முயற்சிகள் வந்து ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜென்மசனி தான் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும், நடக்குமோ நடக்காதோ ஒரு சந்தேகத்தை கொடுக்கும் எப்பவுமே. இது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்கிறது நல்லது. இல்லைனா ஒரு நல்ல ஒரு கோயில் குளத்துக்கு போகிறது நல்லது. ஆன்மீகம் சம்மந்த நிறைய முன்னேற்றங்கள், அதாவது நிறைய கோயிலாக போவீங்க இந்த சந்திர தசையில். பூரட்டாதியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இதுவாகும். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இப்போ சால்வ் ஆகிடும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரி எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில். இப்போ வாரிசுகள் வழியாக நல்ல ஒரு வளர்ச்சிகள், அது மாதிரி எடுத்துக்கலாம். உத்திரட்டாதியில் இருக்கிறவங்களுக்கு சனியுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் தான் இப்போ போகிறாரு. இந்த உத்திரட்டாதியில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அந்த நட்சத்திரத்தில் போகும்போது, அதாவது ராசிக்கு மறைவு ஸ்தானம் இல்லை லக்னத்துக்கு மறைவு ஸ்தானம், அது மாதிரி லக்ன அவயோகராக சனி பகவான் இருக்கிறது, ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கிறது, இது மாதிரியான அமைப்புகள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் இந்த டைம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சனி பார்வையில், இந்த சனி பகவானே கோச்சார சனிக்கு பார்வையில் உங்கள் சுய ஜாதக சனி இருந்தால் இதெல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். ஜென்மராசியில் இப்போ தான் கஷ்டப்படுவீங்க. இது மாதிரி உத்திரட்டாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான், அதாவது சந்திர தசையில். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வயதான காலகட்டத்தில் வரீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதாவது 40-45 வயசுக்கு மேலே ஒரு 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், வேலை ரீதியாக தொந்தரவுகள், இதெல்லாம் நெகட்டிவாக சொல்கிறது தயவு செஞ்சு மன்னிக்கணும். இது அந்த நட்சத்திராதிபதி மெயின். சனி எங்கே ட்ராவல் பண்ணுறாரோ அந்த நட்சத்திராதிபதி மெயின். அந்த நட்சத்திராதிபதி சனியோடைய பார்வையில் இருந்தால், அந்த தசையை இப்போ நடக்குது சந்திர தசை அப்படின்னாக்கா, நீங்கள் முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இல்லைனா முயற்சிகள் அதிகமாக போடுங்க. இல்லைனா எதிர்பார்க்காதீங்க. தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு மணி லாக்கெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பண பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது நீங்கள் கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது. பெருசாக கடன் வாங்கி தொழில் பண்ணுறதோ, அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பார்த்து பண்ணுங்கள். இது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்னொன்று சுப விசேஷங்கள் அதிகமாக வரும் வீட்டில். இது யாராவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்குது வீட்டில். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எதனா கிடைக்கணும் வாரிசுகளுக்கு அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை படிக்கிற வயசுல இருந்தால் படிப்பு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது 4-7 கூடிய நட்சத்திரம். இதில் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருப்பீங்க இல்லையா, இப்போ வேலை மாற்றத்தை கொடுக்கும், இட மாற்றத்தை கொடுக்கும், ஒரு வீடு மாற்றத்தை கொடுக்கும். நல்லா போயிட்டு சார் இப்போ தான் இடம் மாற்றினேன், நல்லாயிருக்கும். இடமாற்றம் அப்படிங்கிறத உடனே இடம் மாறினா இருப்பீங்க. ஒரு வாடகை வீடு மாறுறது, இல்லை சொந்த வீடு மாறுறது அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு சுப விசேஷம் நடக்கும், அவ்வளோதான். நல்லாயிருக்கும், சந்தோஷமான சூழ்நிலைகள். இல்லை செலவு, இல்லை ஒரு வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக உங்களுக்கு வேலை ரீதியாக என்னென்ன தொந்தரவுகள் இருந்துச்சு அதெல்லாம் மாறும். வேலையில் நல்ல ஒரு மாற்றம் அருமையான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இந்த சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இது அவயோக கிரக நட்சத்திரம். இது இந்த நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரம். இது பெருசாக உங்களுக்கு நன்மைகளை செய்யாது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜென்ம ராசியில் வரும்போது ஒரு நன்மையும் நடக்கும், ஒரு தீமையும் நடக்கும். தீமை அப்படிங்கிறது மன உளைச்சல், மணி லாக்கிறது. நீங்கள் கொடுத்தா தானே பணம் லாக்காகும், நீங்கள் கொடுக்காதீங்க. அதுமாரி பணம் வாங்காதீங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேவதி நட்சத்திரம் பரவாயில்ல, நல்லபடியாக போகும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த புதன் இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அந்த டைமில் மட்டும். இன்னொன்று லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியெல்லாம் இருந்துச்சுனாக்கா வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் வேலை சால்வ் ஆகும். வேலை கிடச்சி வேலையில் உயர் பதவிகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் மன உளைச்சலோடு கிடைக்கும். அதுவும் மன அழுத்தத்தை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கங்க. அதுக்கு யோகா, தியானம் இது மாதிரி பண்ணுறது, இல்லை மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம், புக்ஸ் படிக்கலாம், அது மாதிரி மன அமைதி சம்மந்தப்பட்ட புக்ஸ், அதுமாரி இல்லைனா கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகம் சார்ந்து அது முயற்சி பண்ணுறது, அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர். ராசிக்கு நல்ல தசை தான், இது இல்லைன்னு சொல்லலை. கடைசி காலத்தில் வரக்கூடிய தசையாக இருந்தாலும், இளம் வயதில் காலத்தில் வரக்கூடிய தசையாக இருந்தாலும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. யாருக்காவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதெல்லாம் மாறும்.
கடன் பிரச்சனைகள் இருந்தால் தீர்வுக்கு வரும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள். இது வந்து செவ்வாய் வந்து நீசமாக இருந்தான்னு வச்சுக்கலாம், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அந்த வீட்டதிபதி இப்போ சந்திரன், அவர் வந்து அவருக்கு 9ஆம் இடத்துல இல்லைன்னு சொல்லலை, இது பரிவர்த்தனையும் இல்லை. இன்னொன்று குரு பரிவர்த்தனை ஆயிருந்தா, இப்போ செவ்வாயும் குருவும் வந்து கடகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை. இப்போ அந்த செவ்வாதசை நல்லாயிருக்கும். அது மாதிரி அங்கே பரிவர்த்தனை ஆகிட்டாருனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானே பரிவர்த்தனை ஆண்டான்னு வச்சிங்களேன், அந்த பரிவர்த்தனையானவங்களுக்கு இந்த செவ்வாதசைங்கிறது பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது. எல்லாருக்குமே பரிவர்த்தனை ஆகும்னு சொல்ல முடியாது. 100 ஜாதகத்தில் 20% பேர், அதாவது 20 ஜாதகம் பரிவர்த்தனை ஆகியிருக்கலாம். அதுலேயும் தசாபுத்தி சரியாக இருந்தால் மட்டும்தான் நன்மை. தசாபுத்தி சரியில்லைனாக்கா சொல்லவே தேவையில்ல, அந்த செவ்வாதசையும் பாதிக்கும். செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இந்த உணவு பழக்க வழக்கங்கள், நெடுந்தூர பயணங்கள் பெருசாக போட்டு நம்ம குழப்பிக்காமல் மனசை வந்து ஒரு நிலையில் வச்சுக்கிறது நல்லது. அது மாதிரி இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். வயசுக்கு ஏற்ற மாதிரின்னு வச்சுக்கலாம், இளம் வயசில் கூட ஒரு சில பிரச்சனைகள் வரும், அதனால் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் தீர்வுக்கு வரும். இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், தீர்வுக்கு வரும். அது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா தீர்வுக்கு வரும். இப்போ வேலை மாற்றம், இடம் மாற்றங்கிறது செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, 60 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இடம், வேலை அதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பு தான். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் அது மாதிரி இந்த செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஏன்னா கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் யாரையும் நம்பாதீங்க. வேலை செய்கிற இடத்துல வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில பேர் ஓய்வில் இருப்பாங்க, இல்லைன்னா தொழில் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை செய்வாங்க. அப்படியே வேலை செய்கிறவங்களுக்கு வேலைலாம் பரவாயில்ல, உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 தசைகளும் இந்த மீனராசியில் சனி பகவானுடைய பயிற்சி, ஜென்மராசிக்கு சனி பகவான் இந்த பயிற்சிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். இது வந்து இந்த 3 தசைகளும் இந்த மீனராசிக்கு யோகா தசைகளை, அதனால் இருக்கிற இடத்த பொறுத்து கஷ்டங்களை அதிகமாக கொடுக்காது. ஆனால் நல்லவை கொடுக்குதோ இல்லையோ, நிறைய கஷ்டங்களை கொடுக்காது, மன உளைச்சல்கள் இருக்காது. இந்த டைமில் ஜென்மராசிக்கு சனி பகவான் வரும்போது ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கும். ஆனால் இந்த தசைகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு ஃப்ரீயாகவே போகும், மைண்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போகும். அதனால் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய, சந்திர, செவ்வாய் தசைகள் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.